அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்ம நாட்டுக்கு 5th ஜெனரேஷன் விமானமான F-35 ரக போர் விமானத்தை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிரதமர் மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னுட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த F-35 ரக போர் விமானத்தோட ஆஃபர் மூலமா நம்ம நாட்டு விமானப்படை மட்டும் கிடையாதுங்க, மொத்த ராணுவத்தையும் அமெரிக்கானால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். அமெரிக்காவோட F-35 இல்ல ரஷ்யாவோட சுகை 57 எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட F-35 ரக போர் விமானங்கள் பல நாடுகளிலும் பயன்பாட்டுல இருக்கு. நம்ம நாட்டிலையும் போர் விமானங்கள் பற்றாக்குறையாக தான் இருந்துட்டு இருக்கு. ரஷ்யா இப்போது உக்ரைனோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுடைய அந்த பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. இதனால ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா காலதாமதம் ஆகும். சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் நமக்கு அவ்வப்போது மிரட்டலை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால F-35 ரக போர் விமானங்களை சீக்கிரமாகவே வாங்குறது சரியா இருக்கும் அப்படின்னுட்டு இன்னொரு பக்கம் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவோட அந்த சுகோய் 57 ரக போர் விமானத்தை தான் நம்ம கண்டிப்பா வாங்கணும். நம்ம நண்பன் ரஷ்யா அவங்க கிட்டதான் நம்ம இதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அவங்களும் சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதன்படி நமக்கு அதிகமான போர் விமானங்கள், ராணுவ தளவாடங்கள் எல்லாம் ரஷ்யா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதனால அமெரிக்காவோட போர் விமானங்களை விட்டுட்டு ரஷ்யா கிட்டயே நம்ம எப்போதும் போல வாங்கிக்கலாம். ரஷ்யாவுடைய தொழில்நுட்பங்கள் நமக்கு ஓரளவுக்கு நம்ம நாட்டு படை வீரர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி F-35 ரக போர் விமானங்களை நாம கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாவோட அந்த சுகோய் 57 ரக போர் விமானங்களுடைய விலையும் குறைவு. அது போக F-35 ரக போர் விமானங்கள் மாதிரியே எதிரிகளுக்கு இந்த சுகோய் 57 ரக போர் விமானம் அப்படிங்கிறது சிம்ம சொப்பனமா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா, ரஷ்யா இவங்க 2 பேர்த்துல எந்த நாட்டுடைய போர் விமானங்களை வாங்குறது அப்படிங்கறதுல ஒரு குழப்பமே நீடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நிபுணர்கள் சொல்றதுதான் இறுதி முடிவா இருக்கும். இந்த சூழலில் தான் அமெரிக்காவோட F-35 ரக போர் விமானங்களை நம்ம இந்தியா வாங்கினாங்க அப்படின்னா அதில் சில சிக்கலும் இருக்கதான் செய்யுது. அது பற்றின ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்தியாவை F-35 ரக போர் விமானத்தை வாங்க வைக்கிறதன் மூலமா நம்ம விமானப்படை மட்டும் கிடையாது, நம்ம நாட்டு ராணுவத்தையே கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கூட ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட இந்த F-35 ரக போர் விமானம் அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த விமானம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது, ரொம்ப பாதுகாப்பானது. எதிரிகளுடைய ரேடார்ல சிக்காம ஆபரேஷன்களை கனகச்சிதமா முடிக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த F-35. இந்த மாதிரி தான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த விமானம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் பெரிய அளவுல பலன் கொடுக்குது. மாறாக மற்ற நாடுகள் இந்த விமானத்தை பயன்படுத்தும் போது சிக்கல்கள் அதிகமா இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது பொதுவா ஒரு போர் விமானம் தயாரிக்கப்படும் போது தங்களுடைய நாட்டு பாதுகாப்பை மனதில் வச்சுதான் அதை தயாரிக்கவே செய்வாங்க. அப்படித்தான் இந்த போர் விமானத்தையும் அமெரிக்கா உருவாக்கி இருக்கு. உதாரணமா நம்ம நாட்டுல பயன்படுத்தக்கூடிய அந்த பிராமோஸ் ஏவுகணை, ஸ்காலப் ஏவுகணைகள் இதையெல்லாம் F-35 ரக போர் விமானத்துல நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. இதனால போர் விமானத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு தேவையான ஆயுதங்களையும் நாம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். இதனால அந்த F-35 ரக போர் விமானத்தை வாங்குற செலவோட நிக்க போறது கிடையாது. அதுக்கு போக நம்ம ஏவுகணைகள், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்க வேண்டி இருக்கு. இதனால கூடுதல் செலவு கண்டிப்பா நமக்கு ஏற்படும். அமெரிக்காவோட அனுமதி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நமக்கு கட்டாயம் தேவைப்படும். இப்போ F-35 ரக போர் விமானத்தோட சாஃப்ட்வேரை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கோ மாற்றி அமைக்கவோ அதுல சில அப்கிரேடேஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட முடியாது. அதை தயாரித்த அமெரிக்க நிறுவனத்தால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த நிறுவனத்தோட தயவு இல்லாம நம்ம எதுவுமே அதுல பண்ண முடியாது. அது போக இந்த போர் விமானத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுத்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எப்பவுமே அமெரிக்கா தான் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த போர் விமானத்தோட சில செயல்பாடுகளை மட்டும்தான் இந்தியாவால செய்ய முடியும். பெரும்பாலும் அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை மற்றும் அந்த விமானத்தை தயாரித்த அந்த நிறுவனத்தோடு தான் எப்பவுமே இணைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அமெரிக்க ராணுவத்துல ஆட்டோனாமிக் லாஜிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சிஸ்டம்ல தான் F-35 ரக போர் விமானத்தோடைய செயல்பாடுகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இந்த F-35 ரக போர் விமானங்களை நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா கூட இந்த சிஸ்டம் வழியா தான் நம்ம விமானங்களை இயக்குறதாகட்டும், கட்டுப்படுத்துறது, அந்த ஆபரேஷன்ஸ்க்கு தேவையான
திட்டத்தை வகுக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான முக்கியமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அதன் மூலமா தான் நாம செய்ய முடியும். இதனால அமெரிக்காவோட உதவி இல்லாம எந்த ஒரு ரகசிய ஆபரேஷன்ஸையும் நாம மேற்கொள்ளவே முடியாது. அது பற்றின தகவல்களை அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் கண்காணிப்பாங்க. அது நம்ம நாட்டோட சுதந்திரமான ஒரு செயல்பாட்டுக்கு கண்டிப்பா முட்டுக்கட்டையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். அது போக அமெரிக்கா அங்கம் வகிக்கக்கூடிய அந்த நேட்டோ அமைப்புடைய நாடுகள் பலவும் பாத்தீங்கன்னா இந்த F-35 ரக போர் விமானங்களை தற்போது பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாடுகள் அமெரிக்காவால எப்பவுமே பிரச்சனையை எதிர்கொண்டுதான் இருக்காங்க. அதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ரொம்பவே நெருக்கமான இஸ்ரேலை நாம எடுத்துக்கலாம். இஸ்ரேலுக்கு கூட இந்த F-35 ரக போர் விமானத்துல அமெரிக்காவோடு பல கசப்பான அனுபவங்களும் இருக்குதான் செய்யுது. அது என்ன அப்படின்னா அமெரிக்கா உதவியோட F-35 ரக போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தன்னிச்சையா சில விஷயங்களை செய்ய முடியுது. இருந்தாலும் கூட பராமரிப்பு, அதனுடைய ஆபரேஷன்ஸ் டாஸ்க் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால இந்தியாவும் இந்த வகை போர் விமானங்களை வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நாடும் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும். அடுத்ததா பிரிட்டன் சந்தித்த ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குயின் எலிசபெத் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இந்த F-35 ரக போர் விமானத்தை நிலைநிறுத்துறதுக்கு பிரிட்டன் முயற்சி பண்ணினாங்க. ஆனா அத அமெரிக்காவோட சிஸ்டம் தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் கூட பிரிட்டன், இஸ்ரேல் மாதிரி பல பிரச்சனைகளையும் இப்போதும் எதிர்கொண்டுதான் வர்றாங்க. இதனால F-35 ரக போர் விமானத்தை நம்ம நாடு வாங்கக்கூடிய பட்சத்துல அதுல அமெரிக்காவுடைய தலையீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா இருக்கும். நம்ம ராணுவ நடவடிக்கைகளை நேரடியா அமெரிக்கா கண்காணிக்கக்கூடிய அபாயம் எப்போதுமே இருக்கு. போர் விமானங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அமெரிக்காவால நோட்டமிடப்படும். F-35 ரக போர் விமானங்களை வைத்து நாம எந்தவித ரகசிய ஆபரேஷன்ஸையும் மேற்கொள்ள முடியாது. அனைத்து ஆபரேஷன்களையும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். நம்ம நாடு ஒரு ஆபரேஷனை திட்டமிட்டு ரொம்ப ரகசியமா நடத்த போகுது அப்படின்னாலும் கூட அது பற்றின டேட்டாவை நாம அமெரிக்காவுக்கு சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். இதனால நம்மளோட ஆபரேஷன்ஸ்ல அவங்க தலையிட்டு அந்த திட்டத்தையே நிறுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இதனால பல நூறு கோடிகளை கொடுத்து இந்த F-35 ரக போர் விமானங்களை நம்ம இந்தியா வாங்கினாலும் கூட அத அமெரிக்கா தலையிட்டு அதை பயன்படுத்த முடியாத மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். படையப்ப படத்துல ஒரு வசனம் வரும் இல்லையா, மாப்பிள்ளதான் அவரு ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தான் கண்டிப்பா நம்ம அமெரிக்கா கிட்ட பார்க்க முடியும். இந்த F-35 போர் விமானத்தை நம்ம கோடி கோடியா கொட்டி அதை வாங்கினாலும் கூட அந்த விமானத்தை நம்ம இந்தியா வச்சிருக்கோம். ஆனாலும் கூட அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அமெரிக்கா தான் கட்டுப்படுத்துவாங்க. எப்படி புதுசா ஒரு வீடு வாங்கிட்டு அதனோட கீயை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம F-35 வாங்கினாலும் இருக்கும். இதனால F-35 போர் விமான விவகாரத்துல கண்டிப்பா இந்தியா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம நாட்டோட விமானப்படை மட்டும் கிடையாது, ராணுவத்தோட சுதந்திரத்தையே முற்றிலும் கேள்விக்குறியாக்க கூடிய ஒரு விஷயமா தான் அது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.